ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி தேவனை வாங்கி. தேங்க்யூ அப்பா. பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல பாட்டு தெரியுமா? படிக்கலாமா? பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். மரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். நாம் மரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. உள்ள காலத்தில் உலகை நாம் கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. உள்ள காலத்தில் உலகை நாம் கலக்கிடுவோம். கரைந்திட செய்யும் கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை எஸ் ஒரு பாஷை. அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ரமாஷேனரா. ஓ இந்த நாளில் நிச்சயம் செய்வார். நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள்
அத்தனையும் போக்கும் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை. யாஸ் யாஸ் யாஸ். ஓ அவர் ஒன்றை கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோ இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. ஓ அலை புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். மரணான கோட்டைகளை பீடித்திடுவோம் நாம். மரணான ஓ நல்ல கையை தட்டி பாடுங்க பாப்போம். ஓ ஜீசஸ் எஸ் அப்பா. கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். சாந்தரா அப்படியே கண்களை மூடி நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. கடைசி காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. சாந்தரா பொன்னான இயேசு புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அன்று எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தம். அன்று எலிசா இந்த நாளில் எங்கள் மூலம் எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நம் இயேசுவின் இரத்தத்தாலே. ஓ பொன்னான புண்ணிய நல் நேசரை பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே மகிமைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எஸ் 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 எஸ். கோணலானவைகளை நேராக்குகிறவர். எல்லா கோணல்களும் நேராகட்டப்பா. எஸ் நன்றி அப்பா. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி.
கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்கு இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்தே தாங்கி வந்த கிருபையினாலே. நாள் வரை தாங்கு இரக்கத்தினாலே. மட்டும் ஏந்தி சுமந்து எங்களை தப்புவித்த தகப்பன், இனிமேலும் நீர் ஏந்தி எங்களை சுமக்க தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. நன்றி அப்பா. இக்கால பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. முடியாததை முடிய பண்ணுகிற தேவனுடைய மகிமை மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கல்லான நெஞ்சையும் கரைய பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம் எங்க மத்தியில் இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நீர் இறங்கி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உடைய கரத்தில் தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் உமக்காக வாழ்கிற ஏக்கம் வைராக்கியம் எங்க அப்பா உள்ளத்துல இல்லங்கள்ல பெருகட்டும்பா. நன்றி அப்பா. எல்லா வஞ்சிக்கிற கிரியைகள், எல்லா போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்க கிரியை செய்யுங்க. வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறோம்ப்பா. என்கிட்ட பேசுங்கப்பா. எங்ககிட்ட பேசுங்க. சத்ரு வெட்கப்பட்டு போகத்தக்கதா தேவ மகிமை வெளியரங்கமாகட்டும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேச கொஞ்சம் வரைக்கும். தேங்க்யூ அப்பா. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நான் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது அண்ணன் கூட அந்த பாட்டில் ரியலி என்ஜாய்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. தெரியாது, ஆனால் நான் எடுத்த தலைப்புக்கு அந்த பாட்டு எனக்கு, அதனால் எப்போவுமே கொஞ்சம் முன்னாடியே வந்துடணும், என்கிட்ட உறுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி தான் முன்னாடியே கொஞ்சம் வந்து உட்காரணும் அப்படின்னு நினைப்பேன். தெரியாது, ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அது கொஞ்சம் தெரிஞ்சதை மட்டும் நான் பாடுறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. இன்னும் குறைக்கலாமா? உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. தெரியாது, இருந்தாலும் ஒரு ஸ்டான்ஸெல்லாம் தெரியல. தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தேவ சமூகம் தான் எடுத்திருந்தேன். ஹல்லேலூயா. ரியலி கர்த்தர் வல்லமை உள்ளவர். ரொம்ப போராடி அப்படி இப்படின்னு எடுத்து கடைசியில் ஒரு தலைப்புக்குள்ளே வந்து இங்கே வந்து ஆவியானவர் பேசினவன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் தேவ சமூகம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் இல்லாமல், ஆமாம், தேவ சமூகம் அப்படிங்கும்போது ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாதத்தில் இருக்கிற அனுபவங்கள் மாத்திரம் அல்ல, பாதத்தில் இருக்கிறது நிமித்தமாய் வருகிற விளைவுகளை நான் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு இதில் சொல்ல போனால் கம்ப்ளீட்டாக ஒரு ஆளுகை எனக்கு உண்டாகணும். இந்த கடைசி காலத்தில் அவருடைய ஆளுகை எனக்கு வேணும். 10% கூட நான் மாம்சத்தில் இல்லாதபடிக்கு கம்ப்ளீட்டாக அவருடைய ஆளுகைக்குள்ளே ஆண்டவர் வர விரும்புகிறார். அதனால தான் அந்த தலைப்பு கொடுத்தார், தேவ சமூகம். தேவ சமூகம் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாக என்னை அவர் ஆளுகை செய்து என்னை நடத்துகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக நீங்கள் பார்க்கலாம். மோசே ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? வராட்டி இப்போ ரொம்ப ஏன் அதை கேட்குறாரு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனம். சரிதான், வரமாட்டேங்கிறாரு. இந்த கடைசி காலத்தில் சமூகம் இல்லாத ஊழியம், சமூகம் இல்லாமல் கீபோர்டு கூட நான் சொல்லுவேன், சமூகம் இல்லாத கீபோர்டு, சமூகம் இல்லாத பாடல், சமூகம் இல்லை அப்படின்னா ஆளுகை இல்லாத கீபோர்டு வாசித்தாலும், ஆளுகை இல்லாமல் ஆராதனை எடுத்தாலும், கர்த்தருடைய ஆளுகை இல்லாமல் பிரசங்கம் பண்ணினாலும் வேஸ்ட். சத்துருவுக்கு தெரியும் யார் ஆளுகையோடு கீபோர்டு போடுறா, யார் ஆளுகையோடு ஆராதனை எடுக்கா, யார் தேவ சமூகத்தோடு பிரசங்கம் செஞ்சு கொண்டிருக்கான்னு யாருக்கு தெரியும்? சத்ருவுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவ சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வேஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வணங்கா என்னதான் சொன்னாலும் வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படிங்கிறார். என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிங்களே. அப்போனா என்ன சொல்கிறாரு? கீழ்ப்படிதல் இல்லாத இடத்துல அவருடைய சமூகம் இருக்க முடியாது. அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒப்பு கொடுத்து நான் போகலைன்னா தேவ சமூகம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அதான் அர்த்தம் அந்த இடத்துல சொல்கிறாரு. தெளிவாக சொல்கிறார், நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? செங்கடலை தாண்டி கொண்டு வந்திருக்கிறாரு. மோசையை தான் அழைச்சி கொண்டு போனார், நமக்கு தெரியும். பெரிய பெரிய காரியங்களை எகிப்தில் செய்து மகிமையானவைகளை செய்து என்ன செய்கிறாரு? கூட்டுட்டே வாராரு. செங்கடல் பழக்கு மாறா மதுரமாக மாறுது. ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சுக்கிட்டே வாராரு. அந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 19 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை சொல்ல சொல்ல ஜனங்கள்ட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? மோசே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மோசே சொல்ல சொல்ல ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? சரி நாங்கள் செஞ்சிடறோம், சரி நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாத்திராகமம் 24:12 தான் மற்ற எல்லாத்தையும் இருக்க வச்சுட்டு என்ன செய்கிறாரு? மோசேயும் யோசுவாவும் பர்வதத்தில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து எப்படி தேவனை ஆராதிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி 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 வந்து 31:18 சொல்கிறாரு. அழகா ரெண்டு என்ன செய்கிறாரு? கற்பலைகளை எழுதி கொடுத்து விடுறாரு. 32 தான் ஜனங்கள் என்ன செஞ்சிடறாங்க? என்ன செஞ்சிடறாங்க? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. ஒரு 40 டேஸ் இத்தனைக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சு எவ்வளவு பலத்த கிரியைகளை பார்த்து அவர் சமூகம் நடத்தினதெல்லாம் அனுபவித்த பிறவும் கொஞ்சம் மோசே வருவதற்கு, கொஞ்சம் என் வாழ்க்கையில் கொஞ்சம் தேவன் செயல்படுவதற்கு கொஞ்சம் காத்திருந்து செயல்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருது? மாம்ச ரீதியில் வருகிற ஒரு சித்தத்துக்குள்ள, மாம்ச ரீதியில் வருகிற ஒரு சில எண்ணங்களுக்குள்ள, மாம்ச ரீதியில் வருகிற ஒரு சில காரியங்களுக்குள்ள நான் தள்ளப்பட்டு விடுகிறேன். அதுதான் இந்த இடத்துல தேவன் எச்சரிக்கிறார். கொஞ்சம் தாமதமான உடனே நம்மளை வழி நடத்துறதற்கு தேவன் இல்லை, மோசேயும் காணும், உன்னை உண்டாக்கிருவோன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? இதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ வணங்கா கழுத்துல சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கு, எப்படிலாமோ கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார், எப்படிலாமோ அவங்கள என்ன செய்கிறாரு? மன்னாவினால போஷிக்கிறார். இதெல்லாம் பார்த்து பார்த்து அவர் சமூகம் எப்படிப்பட்டது, அவருடைய சமூகத்தின் வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய சமூகம் எவ்வளவு வல்லமை உள்ளது, எப்படி நடத்துகிறது என்பதெல்லாத்தையும் அனுபவிச்சு, நல்லா புரிஞ்சுக்கங்க, அனுபவிச்சு இத்தனைக்கு என்னது? சொந்த ஜனமா சுதந்திரமா உடன்படிக்கை பண்ணணும், என்னை மட்டும் இந்த ஜனம் ஆராதிக்கணும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை, அந்த கற்பலைகள் எல்லாம் எப்படி எப்படி என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லி அங்கே எழுதி வாங்க போயிருக்கிறார். அவ்வளோதான். அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கப்புறம்
அவங்களுக்கு கொடுக்க போகிறார். அவங்களை நடத்துகிற விதம் எங்கே கொண்டு போகிறாரு? கானானுக்குள்ளே கொண்டு போகிறார். பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். உடன்படிக்கை பண்ணுகிறார். எவனும் உன்னைய தொட முடியாதுங்கிற அளவுக்கு தேவ மகிமை தொடர்ந்து இதிலும் மேலாய் மகிமையாய் அவர்களை ஆளுகை செய்யும்படி அங்கே பர்வதத்தில் வச்சு மோசைட்ட ஓவனா சொல்லிட்டு இருக்கிற வேலையில் இங்கே என்ன செஞ்சுட்டான் பிசாசு? இப்படி தான் நம்ம எல்லைகளில், நம்ம ஊழியத்தில், நம்ம குடும்பத்தில் ஒரு சில வேலைகளில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றது நிமித்தமாய், ஒரு சில பாடுகள் வர்றது நிமித்தமாய், ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் நம்ம தேவ சமூகத்தை என்ன செஞ்சிடறோம்? இழந்து விட்டுக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய வழிநடத்தலை விட்டு வேற வழிநடத்தலுக்குள்ளே போய் விட்டுக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, வரமாட்டேன் மோசே, மோசே வரமாட்டேன். நான் யோசித்து பார்த்துருக்கேன் அநேக நேரம், ஏன் இவர் மோசைட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு? மோசைட்ட ஏன் இவர் பெர்மிஷன் கேட்கணும்? அந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் என்ஜாய் பண்ணவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ஜாய் பண்ணதுனால, அப்படி என்ஜாய் பண்ணுறவன்ட்ட கேட்காம எதுவும் அவரால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கேட்குறார் மோசே, நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் மோசே, ஓனா எப்பா நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே கூட்டு போனீங்க, நீங்கள் தானப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல 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 அதுக்கப்புறம் தான் ஒரு ஆன்சரை பெற்றுக்கொள்கிறார். எதில் வருது? 33 13, ஆமாம் 14 15 கூட வாசிங்களேன் பார்க்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் அப்படி போராடி கேட்குறாரு, எஸ் உங்கள் சமூகம் வரட்டும்ப்பா. அடுத்து வாசிங்க. தருவேன். எவ்வளவு தெளிவாக இருக்காரு பாருங்க. உங்கள் சமூகம் முன்னாடி போகலன்னா ஒரு அடி கூட. இதுதான் நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்ம எல்லைகளில் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நம்ம எல்லைகளில் கடந்து வந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியாக அப்படி இருந்துடணும். ஒருவேளை அந்த டைமில் நம்ம ஒருவேளை தேவ பிரசன்னத்தையே உணராத மாதிரி இருந்தால் என்னென்ன பதற்றப்பட்டு எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சு விடவே கூடாது. கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கும்போது கர்த்தரே தொடர்ந்து நம்மளை நடத்துவதை அடுத்த ஒரு மகிமைக்குள்ளே, அடுத்த ஒரு லெவலுக்குள்ளே என்ன செய்வார்? நம்ம அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல போராடி என்ன செய்கிறாரு? திரும்ப ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் முடியும், உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக போகணும்ப்பா. தெரியும் அவர் சமூகம் போகலைன்னா என்ன நடக்கும்னு மோசேக்கு தெரியும். அவருடைய சமூகம் இல்லைன்னா எவ்வளவு விளைவுகளை நம்ம சந்திக்கணும்னு மோசேக்கு தெரியும். ஒருவேளை இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை அனுபவிக்க முடியலைனாலும், ஊழியர்கள் நடத்துகிற சபையை நடத்துகிற போதகர்கள் தேவனுடைய மகிமையில், தேவனுடைய பிரசன்னத்தில் அளவில்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த சபை கைவிடப்பட முடியாதபடிக்கு அந்த சபையும் தேவ சமூகத்தை அனுபவிக்கிற அளவுக்கு தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்கள் சோம்பேறியாக இருக்குன்னு நான் சொல்லலை. நீங்களும் தேவ சமூகத்தை என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும், வாஞ்சிக்கணும். நீங்கள் இல்லாமல் ஒரு அடி என்னைய நடத்திடாதீங்கப்பா. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் தேவ சமூகத்தை அனுபவிக்கிற பிள்ளைகள், தேவ சமூகம் தன்னை ஆளுகை செய்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்தால் நடத்தப்படுகிற ஒரு பிள்ளைகள் நிமித்தமாய் அந்த குடும்பங்கள் காக்கப்படும், அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாகும், அந்த குடும்பம் தேவ மகிமையினால் நிரப்பப்படும், அந்த குடும்பத்தில் பலவிதமான மாற்றங்களை தேவன் உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு தெரிஞ்சிருந்தது, நீங்கள் வரலன்னா போக மாட்டேன்ப்பா அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. கண்களில் உனக்கு கிருபை கிடச்சிருக்குடா, உன்னை பேர் சொல்லி அழைச்சி அறிஞ்சிருக்கிறேன்டா. அந்த வார்த்தைலாம் அசைக்கும். விட மாட்டேன் மோசே, உன்னை எப்படா விடுவேன்? உன்னே ஒன்று தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார் அதிகமாக. என் பிள்ளை என் பிரசன்னத்துக்கு ஏங்கணும். நான் இதுவரைக்கும் ஊழிய பாதையில் 21 வயசில் ரட்சிக்கப்பட்டு 47 வயசு ஆகுது. என்கிட்ட அந்தரங்கத்தில் பேசுகிறதெல்லாம் என் பிரசன்னத்துக்குள்ளே இருடா. இன்றைக்கி ஆடம்பரத்துக்கும், இன்றைக்கி பலவிதமான இச்சைகளுக்கும், ஒரு தொழில் செஞ்சால் பெரிய ஆள் ஆகிறான்ல அந்த மாதிரி ஊழியத்தில் பெரிய ஆள் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர தேவ பிரசன்னத்துக்குள்ளே
ஒரு ஆர்டிஸ்டா தன்னை வெளிப்படுத்துறாங்க. ஒரு பாடகனா, ஒரு கீபோர்டு போட்டா தம்பிலாம் நல்லா போடுறீங்க, ஒரு கீபோர்டு போட்டா தன்னுடையதை வெளிப்படுத்தணும். ஒவ்வொன்றும் இன்னைக்கு உலகத்துக்கும் ஊழியக்காரங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஒரு பாட்டு படித்தாலும் உங்கள் பிரச்சனை இல்லைன்னா பாடக்கூடாது. என் குரல் நல்லா இருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் தகப்பன் பார்க்க மாட்டார். குரல் எப்படி இருந்தாலும் அவரை ரசித்து பாடுறேன்னு பார்ப்பார், அவர் அனுபவித்து பாடுறேன். இந்த பாட்டு இந்த எளிய எலிசாலாம் ஆண்டவரை செய்யுங்கப்பா. சமீபமாக காலையில் எந்திக்கும் போது அப்படி ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அன்றைக்கி எலிசா மூலம் செஞ்ச மாதிரி செய்ய போகிறேன்டா. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திக்கும் போது என்ன செய்வார்னா ஏதாவது ஒரு பாட்டு கொடுப்பார், இல்லைன்னா ஏதாவது ஒரு வசனத்தை குடிச்சு அப்படியே எழுப்பி விடுவார். உடனே தான் இங்கே போய் இதை பாடவாப்பான்னு கேட்கும்போது பாடுறா. அந்த ஒரு வரியை பாடுவோமா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்கள் மூலமாய் தேவ சமூகத்தை நீங்கள் ஏங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எலிசாவை விட பெரிய காரியங்களை கத்தர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். தேவனை நிரூபிக்கிற சந்ததிகள் வேணும், தானியேலை போல தேவ பிள்ளைகள் வேணும். நான் அந்த வாசிக்கும் போது தானியேலின் தேவனே தேவன் சொன்னார்ல, அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு அதெல்லாம் வாசிக்கும் போது அனுபவிப்பேன். தானியேல் நிமித்தமாக நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்கப்பா. இன்னைக்கு சொல்லணும், லெவன்சனின் தேவனே தேவன். இப்படி அறிக்கையிடுற அளவுக்கு மாற்றங்களை தேவன் தேசத்தில் உண்டாக்க முடியும். அதுக்கு ஒரே வழி, தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ சமூகத்துக்குள்ள நடத்தப்படுகிற தேவ ஊழியர்கள், நடத்தப்படுகிற விசுவாசிகள், நடத்தப்படுகிற சபைகள் இன்னைக்கு அவசியமாக தேவன் விரும்புகிறார். ஒரு வரியை பாடுவோமா? அன்று எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை நாம் கலக்கிடுவோம். காலமும் கடலை காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை நாம் கலக்கிடுவோம். கரைந்திட செய்யும் கல்லான நெஞ்சம், கனிவான கத்தற்பணி செய்திடுவோம். நாம் கனிவான கத்தற்பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம். Yes, 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 Jesus, 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 yes, 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 yes. Thank you, thank you, thank you, Appa. Thank you, thank you, thank you. தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற சந்ததிகளை கர்த்தர் மாற்ற விரும்பி தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவ பிரசனம் என்ன அங்கே வேணும்னு சொல்லி மோசேக்குள்ள அவ்வளோ ஒரு தாகம், அவர் ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பிரசனம் எப்பவுமே அளவில்லாமல் எனக்குள்ள அந்த சமூகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசினதை உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். யாத்ராகும் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகும் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுல முக்கியமான ஒரு வேர்டு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். ஆமா, அப்போ தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அளவில்லாமல் எனக்குள்ள அப்படியே ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கணும். அப்படின்னா இதில் சொல்கிறாரு ஆடு மாடுகள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த புதிய ஏற்பாடு நாட்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது நமக்கு நல்லா தெரியும். எது புத்தியுள்ள ஆராதனை, எது புத்தியுள்ள ஆராதனை? எது புத்தியுள்ள ஆராதனை? ரெகுலராக சொல்கிற வசனங்க வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:1 வாசிங்க, கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமா, ஒருவேளை அன்னைக்கு ஆடு மாடுகளை கர்த்தர் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா இன்னும் நீங்க மீகால 6:8 பார்க்கும்போது பலியெல்லாம் விரும்பலடா, தாழ்மையோடு என் சமூகத்துக்கு வா, நீதி செய், நியாயம் செய் அப்படிங்கிறார். இன்னும் சவுல்கிட்ட சொல்லும் பொழுது கீழ்ப்படிதலே உத்தமம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பெரிதான ஒரு நோக்கம், ஏக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னைய ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்தை அவருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சாஷ்டாங்கமா படைக்கணும். அப்போ பலியை செலுத்தினாங்க, உண்மைதான். பலியை செலுத்திட்டு திரும்ப வாங்க முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? கண்ணை பலியா கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு எனக்குரியது இல்லப்பா, இந்த கண்ணு உமக்குரியதுன்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு இந்த கண்ணு என்னதான் செய்யுது? என்ன தங்கச்சி செய்யுது? செல்லுல அவங்ககிட்ட கிடையாதுல்ல. அன்னைக்கு ஆடு மாடை பலியிட்டா திரும்ப கொண்டு போக முடியாது, கம்ப்ளீட்டா எரிச்சிருவாங்க. சாக்ரிஃபைஸ் முடிஞ்சது. இன்னைக்கு அப்பப்போ நான் என்னைய பலியாக கொடுக்கேன், என்னைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், என் கை உமக்குரியதுன்னு பலிபீடத்தில் வைக்கிறேன். அதான் பலி செலுத்துகிற ஒரு அனுபவம். அன்னைக்கு ஆடு மாடுகளை பலியிட்டாங்கன்னா இன்னைக்கு என் சரீரத்தை பலியிடுகிறேன்னா என்ன அர்த்தம்? இந்த கை கர்த்தருக்குரியது, இந்த கண் கர்த்தருக்குரியது. இதான் பலி செலுத்துகிற அனுபவம். இந்த கை ஏன் இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்யாது, இந்த கண் ஏன் இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்யாது. அவர் இஷ்டப்படி பார்க்கும், அவர் இஷ்டப்படி இந்த கை அசையும், அவருடைய ஆளுகை எனக்குள்ள உண்டாகும்னு சொல்லி என்னைய பலி செலுத்துகிற ஒரு அனுபவம். அப்படி பலி செலுத்தும் பொழுதுதான் இந்த சரீரத்தை ஜீவ பலியாய் பரிசுத்தமும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் என்னை ஆளுகை செய்ய முடியும். பிரஸ்தாபப்படுத்துறதுனா என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? பலி செலுத்தி எல்லாம் பண்ணி என்ன ஆடு மாடுகளை செலுத்தி என்ன செய்ய? அவரை எக்ஸால்ட் பண்ணு, உயர்த்து. அப்போ இன்னைக்கு எப்படி என் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்காம நான் ஒரு அல்லேலூயான்னு சொன்னாலும் கர்த்தரால் அங்கீகரிக்க முடியாது. சும்மா டூப்பு விட்டுட்டு போயிடலாம். என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? கொடுக்கிற மாதிரி பிசாசு காமிப்பான், வராது. ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் விரும்புகிறபடி என்னை அவர் வணைந்து கொள்வதற்கு அந்த பலிபீடத்தில் என்னை விட்டு கொடுக்கும் பொழுதுதான், குயவன் கையில் என்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான், என்னுடைய அவயவங்கள் எல்லாம் உமக்குரியதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவ சமூகம் என்னை நடத்த முடியும், தேவ சமூகம் என்னை ஆளுகை செய்ய முடியும், தேவ ஆவியானவர் என்னை என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். பலிபீடத்தில் என்னைய படைச்சிட்டு என்ன செஞ்சிடறேன்? திரும்ப திரும்ப என்னை என்ன செஞ்சிடறேன்? என் மாம்சத்துக்கு, என் ஆசை இச்சைகளுக்கு. பவுல் எழுதும் பொழுது நான் சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் புரியலையா? சிலுவையில்
சிலுவையில் நீங்கள் அறையப்பட்டிருக்கிறீங்களா? கையை கொடுத்து கேளுங்க பார்ப்போம். கேட்க மாட்டீங்களா? ஏன் இப்படியே இருக்கிய? கேளுங்க, கையை கொடுத்து கேளுங்க. சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்களா? இந்த வாய் எவ்வளோ கொழுப்பாக இருக்குது பற்றிலா, ஈஸியாக குறை சொல்லிடும். ஒப்பு கொடுக்கறது அப்படின்னா சும்மா இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை தடுமாற்றங்கள் வரலாம், ஒரு சில பலவீனங்களை என்னை தாக்கலாம். ஆனால் என் ஏக்கமும் என் தாகமும், தெய்வமே உங்கள் பிரசனை வேணும், உங்கள் பிரசனை வேணும், உமக்குள்ளே என்னை வச்சுக்கோங்க. இப்படி நான் செயல்பட 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 ஒரு காலகட்டத்தில் தேவ ஆவியானவர் என்ன செய்வார்? என் பிள்ளை ஆசைப்படுது, என் பிள்ளை ஆசைப்படுதுன்னு சொல்லி அளவில்லாமல் என்ன செய்வார்? அவருடைய ஆளுகை எனக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. என்னுடைய வாஞ்சையை, என்னுடைய தாகத்தை எந்த விதத்திலையும் எனக்கு வர்ற பலவீனம் நிமித்தமாகவோ தடுமாற்ற நிமித்தமாகவோ டோன்ட் கிவ் அப், விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படிப்பட்ட தாக்கத்தோடு ஆவியானவரோடு நம்ம அப்படியே இசைய ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானுடைய ஆளுகை நமக்குள்ள என்ன செய்யும்? உண்டாகும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த தேவ பிரசனத்துக்குள்ள, இந்த ஆளுகைக்குள்ள, இந்த சமூகத்துக்குள்ள நான் வராம என் எல்லைகளில், என் குடும்பத்தில், என் சரீரத்தில் ஒரு மாற்றம் நடக்கவே முடியாது. அதுதான் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். பிரசனம் இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்க முடியாது. அப்பனா நான் சுத்திகரிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கணும், பலிபீடத்தில் என்னைய முற்றிலுமா அர்ப்பணிக்கணும். இனி நான் இல்லப்பா, இனி நான் அல்ல, நீங்க எனக்குள்ள வாழ்றீங்கப்பா. இந்த கை உமக்குரியது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரே ஆவியா இருக்கிறான். யார் ஒரே ஆவியா இருக்கா? கேளுங்க. இசைந்து இருக்கீங்களா? இசைந்தெல்லாம் இருக்கீங்களா? இருக்கீங்களா? இசைந்து இருக்கீங்களா? கையை கொடுத்து கொஞ்சம் கேளுங்களேன். இசைந்து இல்லை அப்படின்னா ஐக்கியம் வராது. அல்லேலூயா. இசைந்து இருக்கிறது அப்படின்னா என்ன? அவருக்கு பிடிச்சதை செய்கிறது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறது, அவருக்கு பிடிச்சதை மாத்திரம் நான் ஏக்கமாக மாறுறது. அதான் இசைந்து இருக்கிறது. ஒரு இசைவு அவருக்குள்ளே உண்டாகணும். ஜீசஸுக்கும் பிதாவுக்கும் ஒரு இசைவு இருந்துச்சு, ஒரு இசைந்து இருந்தாங்க. அவங்க பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறதே அவருடைய போஜனமும் அவருடைய ஏக்கமும் அவருடைய தாகமாக இருந்ததுனால பிதா அவரை தனியாகவே இருக்க விடலையா. அப்படின்னா என்ன? தேவ சமூகம் அவரை பிதா அவரை ஆளுகை செய்திருந்தார். ஒன்று கேட்டு கேட்டு இதை செய்யலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யலாமா வேண்டாமா, போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி கம்ப்ளீட்டா பிதாவுடைய ஆளுகைக்குள்ள இயேசு இருந்தார். ஏன்? தன்னையே பிதாவுக்கு தார வார்த்துட்டார். அதான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். இன்னும் கீழே வாசிச்சு பார்த்தீங்க, 18, 19 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆவியினாலும் சரீரத்தினாலும். அப்ப தேவனை பிரஸ்தாபப்படுத்துறதுன்னா என்னது? நல்லா ஆராதிக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. இன்னைக்கு அதை தான் மையப்படுத்திட்டாங்க. நல்லா துதிச்சு அப்படி ஆராய்ச்சிட்டா அவரை எக்ஸால்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அது ஒரு பகுதி. முதல் பகுதி என்ன தெரியுமா? தேவனை உயர்த்துறதுல, தேவனை எக்ஸால்ட் பண்ணுறதுல, தேவனை மகிமைப்படுத்துறதுல எது தெரியுமா? என் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது இனி நான் அல்ல, இயேசு வாழ்கிறார்னு அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறேன்.
அந்த பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல தான் கர்த்தர் வந்து இறங்கி ஆளுகை செய்து கிரியைகளை நடப்பித்து மாற்றங்களை உண்டாக்க முடியும். அதுக்கு அப்புறம் தான் ஆராதனை. எனக்கு குரல் இருக்கலாம், படிக்கலாம், நான் ஆராதிக்கும் போது தொங்கு தொங்கு நிறைய பேர் உழலாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். அங்க பிரசன்னம் இருக்காங்கிறது முக்கியம், தேவ சமூகம் இருக்காங்கிறது முக்கியம். நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இங்க வந்துட்டு பாட்டு பாடினா ஆவியானவர் துக்கப்படுவார், அவரால் தாங்கவே முடியாது தெரியுமா. நான் ஒவ்வொரு தடையும் மைக்க பிடிக்கும் போது ஆண்டவரே எனக்கு தகுதி இருக்கா, உம்மை போதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்காப்பா, நீர் பரிசுத்தர் இல்ல, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி பாதத்துல விழுந்துட்டு வருகிறது வழக்கம். கடைசி வரைக்கும் பிரசன்னத்துக்குள்ள வச்சிருங்க. ஆடம்பரம் எனக்கு வேண்டாம், பொருள் வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், உங்க பிரசன்னத்துக்குள்ள வச்சு என்னை நடத்துங்கப்பா. இதுதான் ஒவ்வொரு நாளும் அதிகமா எனக்குள்ள இருக்கிற ஏக்கம். தேவ பிரசன்னம் சும்மா வந்துடாது. சும்மா 4-5 லைட்டை போட்டு அங்கங்க எரிய விட்டு புகைய விட்டா பிரசன்னம் வராது. தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாய் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் மகிமைப்படுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அங்கதான் தேவனை எக்ஸால்ட் பண்றோம், அங்கதான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி சரீரம் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்தருளுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக ஜெயக்கொடி பிடிப்பார், நமக்காக வழக்காடுவார். என் பிள்ளை எனக்காக வாழணுங்கிற ஏக்கத்தோடு இருக்கு, என் பிள்ளைக்காக ஏதாவது செய்யணும்னு எழும்புவார். அதுக்கேற்ற ரீதியில ஆராதனை இருந்தா தப்பு இல்லை. அதுக்கேற்ற ரீதியில உதடலின் காளைகளாகிய கனிகளை செலுத்தினா தப்பு கிடையாது. ஆனா இது இல்லாம உதடுகளின் காளை கனின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திர பலின்னு சொல்லிட்டு என் இருதயத்துல கண்டது கழுதையும் சிந்திச்சுக்கிட்டு என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் விசுவாச அறிக்கை இடுறேன்னா கர்த்தரால கிரியை செய்ய முடியாது. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கும். துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. தகப்பனால் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் பேசுறார் தெரியுமா, உங்களை விடுதலையாக்க தான் பேசுறாரு. நெடுநாள் நீங்க காத்திருக்கீங்கள, அதுல ஒரு அற்புதத்தை செய்ய தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரீரத்தை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், சரீரத்தை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்காத பட்சத்தில், சரீரம் தேவனுடைய ஆலயம், ஆவியானவர் இதில் தங்கி இருக்கிறாருங்கிற உணர்வோடு கூட என் சரீரத்தை பேணாம நான் வாழ்கிற பட்சத்தில் ஒரு பொழுதும் ஆவியானவர் என் மூலமா குடும்பங்கள்ல எல்லைகள்ல கிரியை செய்ய முடியாது. எழுதி இருக்குல்ல 1 Corinthians 3:16-17. உடனே நம்ம சொல்லிடுவோம், நீ கெடுத்தா நான் கெடுப்பேன்னு சொல்றாரு. எவ்வளவு கஷ்டமானது தெரியுமா, நீங்க கெடுத்தா நான் கெடுப்பேன்னு சொல்றார். ஏன் அவரால் தாங்க முடியாது. அவர் இரத்தத்தை சிந்தி என்ன பெற்றெடுத்திருக்கிறார். ஏன் அவருடைய சாயல் வெளிப்பட, அவருடைய கேரக்டர் வெளிப்பட, அவர் யாருங்கிறத தேசம் ஏன் மூலமா அவர் பரிசுத்தர்னு சொல்லி பார்ப்பதற்காக, என் குரல் வளத்தை, என் தாளந்து, என் நாடகத்தை பார்ப்பதற்காக அல்ல. அவருடைய சாயல், அவருடைய கேரக்டர், அவருடைய சுவாபம் என்னங்கிறத ஏன் மூலமா அவர் பார்க்கணுங்கிறதற்காக, தேசம் அனுபவிக்கணும், தேசத்துல மாற்றம் வரணுங்கிறதற்காக என்னையே தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா இந்த இடத்துல உங்களை கூடி வந்த ஆண்டவர் உட்கார வைக்கல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறான், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறான், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறான், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறான். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது.
அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. அல்லேலூயா. மறைஞ்சிருக்கா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னைய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே என்ன செய்யறது? புத்தியுள்ள ஆராதனை. அதனால அதான் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறது. இதுக்கு ஆதாரம் இன்னொரு வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். பிலிப்பியர் 1:10 கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய். போதும். எப்போ அவருக்கு மகிமை உண்டாகுது? எப்போ துதி உண்டாகுது? நான் அவருடைய சுவாபத்தில் நிறையும் போதுதான். ஒருவேளை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது உண்மை. ஆனா என் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அவரை போற்றணும். முதல்ல அவரை ஆராதிக்கணும். அவருக்கு என் மூலமா, என்னுடைய செயல் மூலமா, என் அடக்கம் மூலமா, என்னுடைய கேரக்டர் அவருடைய கேரக்டரா மாறுகிறது மூலமா அவர் மகிமைப்படுகிறார். அவருக்கு துதி உண்டாகுதா? இதுதான் அவரை நம்ம என்ன செய்கிறோம்? பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இப்படி பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் தகப்பன் வந்து ஆசீர்வதிப்பா. அவர் ஒரு நாள் வெறுமையா என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லுது. கனிகளால் நிறைந்தவர்களாகி, இயேசுவின் பண்புகளால், இயேசுவின் கேரக்டர்களால், இயேசுவின் சுபாவத்தால் நிறைந்தவர்களாகி. இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். இதுதான் தேவனை எக்ஸால்ட் பண்ணுகிற ஒரு அனுபவம். இதைதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இதே இது நீங்க ரோமர் 6:13 கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தெளிவா சொல்றார் பாருங்களேன். நீதிக்குரிய ஆயுதங்களாக அப்படின்னா இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது கேரக்டர் வைஸ்ல தேவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிறதுல உங்க சரீரங்களை எல்லாத்தையும் என்ன செய்யுங்கன்னா ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. அதுல தான் தேவன் மகிமைப்பட முடியும். அதுல தான் தேவன் உயர்த்தப்பட முடியும். இதைதான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கொண்டுதான் ஒரு மாற்றங்கள் தேசத்தில் உண்டாக முடியும். அல்லேலூயா. தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தை பார்க்க முடியல. அவர் பார்த்தா அப்படியே ஜெபி 3 வேளையும் தன்னை என்ன செஞ்ச தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு, அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க ஆவியானவர் அளவில்லாமல் அவர் மூலமா செயல்படுகிறார். சிங்கம் கூட வாய் அசைக்க முடியல. ஏன்? he was controlled by Holy Spirit. ஆவியானவர் விசேஷித்த ஆவியானவர் ஆளுகை செய்யப்பட்டிருந்தார். ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுப்பதில் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது காலையில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கணும். அதனால தான் எபேசியர் 3:16 சொல்லும்போது உள்ளான மனுஷன்ல ஆவியில பலப்படுங்கன்னு சொல்றாரு. இந்த ஆவியில பலப்படுறதுனா ஒரு விஷயம் ஆவியானவரை பெற்றுவிட்டு போகிறதல்ல, இல்ல கூட்டங்கள் வரும்பொழுது ஆவியில நிரப்பப்பட்டு போகிற அனுபவம் மாத்திரம் கிடையாது. இதுல என்ன அர்த்தத்தில் இதுல சொல்றாரு தெரியுமா?
இது என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல எழுதியிருக்கார் தெரியுமா? ஆவியினாலே உள்ளான மனிதனிலே பலப்படுங்கள் அப்படின்னு சொன்னா, ஒருவர் இந்த ஆவியானவரை பெற்றுட்டா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, திடீர்னு ஆவியானவர் காலையில் எழுப்பி விடுவார். அந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் உட்காரணும்னு சொல்லி போவாங்க. ஆனால் அவங்க 1 மணி நேரம் ஆனாலும் எந்திக்க முடியாது. என்ன செய்வார் தெரியுமா? இந்த ஆவியானவர் பிதாவுடைய ஆழங்களை சொல்லிக் கொடுப்பார், பிதாவுடைய மகிமையை சொல்லிக் கொடுப்பார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுப்பார், நீச்சல் ஆழத்துக்குள்ள ஆழங்களுக்குள்ள நடத்துவார். இப்படி தான் உள்ளான மனுஷன்ல பலனை அவர் உண்டாக்குவார். இப்படி நான் என் உள்ளான மனுஷன்ல பலன் உண்டாகும் பொழுதுதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். சும்மா ஒரு தடவை பாவத்திலிருந்து மன்னிச்சிருங்கப்பா, பாவமே போ, இப்படி சொல்லிட்டு போனா பாவத்தை ஜெயிக்க முடியாது. இந்த ஆவியானவர் தேவ சமூகத்தில் இருக்கிற பலனை நமக்கு பெற்று தருவார். தேவ சமூகத்தில் இருக்கிற வல்லமை அதிகமாய் அவரோடு இருந்து ருசிக்கும்படி செய்வார். ஒரு வேத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்படி உட்கார்ந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய மேலானவைகளை இந்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்து உள்ளான மனுஷன்ல என்ன செய்வார்னா, ஆற்றல பலனை அளவில்லாமல் இந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோடு கலந்து அவருடைய வசனத்தினால நம்மளை நிரப்பிக் கொண்டே இருப்பார். இதுதான் பலப்படுகிற ஒரு அனுபவம். சும்மா தேவ சமூகத்தில் இல்லாமல் சும்மா 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் கொடுத்துட்டு சாயந்தரம் ஏனோ தான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற நான் கொஞ்சம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் தேவ சமூகத்துக்கு ஒரு கால் எடுத்து நான் காலையில் வைக்கும்போது அதுக்கப்புறம் அந்த டைமை அவர் ஆளுகை செய்வார். வசனத்தின் விரிவாக்கங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படியே நைட் வந்து என்னை உயிர்த்து அப்பான்னு சொல்லி விழும்பொழுது ஆவியானவர் என்னை டேக் ஓவர் பண்ணி, இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, இந்த இடத்துல எனக்கு பிடிக்கல, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நைட்டில் கொஞ்சம் அப்படி என்ன செய்வார், கழுவுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வைப்பார். இப்படி என்னை ஒப்பு கொடுத்து அந்த நைட்லேயே அப்படி அவரோடு கூட இசைந்து ஆவியானவரின் பலத்தில் வசனத்தில் நிரப்பப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆளுகை செய்கிற பாவம் எனக்குள்ள போராடுகிற ஆவிகள் என்னை பலவீனப்படுத்துகிற அந்தகர வல்லோட எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி போடுவார். உள்ளான மனிதன்ல பலப்படணும்னா சும்மா ஆவியானவர் வந்தா மட்டும் கிடையாது. இந்த ஆவியானவர் உள்ள வரும்பொழுது அவருக்கு கீழ்பட்டு ஒப்பு கொடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது பல மடங்கு தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ ஆவியானுடைய ஆளுகை என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். உங்களை அறியாமலே பாவம் உங்களை விட்டு போறதை நீங்க பார்ப்பீங்க. பாவம் போனா போவாது. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆளுகைக்குள்ள, சமூகத்தினுடைய ஆளுகைக்குள்ள, பிரசனத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள வர 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 வரதான் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? நான் அதை அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். நீங்க சாப்பிட்ற சோறு, நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க குடிக்கிற ஒவ்வொரு தானியங்கள், சாப்பிட்ற ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. பெரிய கிரேப்ஸ் ஜூஸ் குடிக்கிறான் ஒருத்தன், அப்படி இப்படி கொடுக்குறான். ஆனா இது சரீரத்துக்குள்ள போகுது. ஆனா என்ன போய் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியுதா? ஆனா கைக்கு பலன் வருது, காலுக்கு பலன் வருது, தேவையான மூளைக்கு வருது, எல்லாவற்றுக்கும் அந்த பலன் வருது. இதே மாதிரி தான் உள்ளான மனுஷன்ல நான் பலப்படணும் அப்படின்னு சொன்னா, தேவ பாதத்தில் ஆவியானோரோடு இசைவோடு கூட நான் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன அறிய ஒரு தேவ பலனை ஆளுகை செய்து உலக சிற்றின்பங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் உலகத்தினால் வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் என்ன விடுதலையாக்க, என்ன மேற்கொள்ள வைக்க அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளில் நான் அவருக்குள்ள நான் பலப்படுறேனா, சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்லி தந்த ஆவியானவர் அதை மட்டும் விடல, இந்த சரீரத்தின் இச்சைகளை மேற்கொள்ள சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க சொன்ன ஆவியானவர் இந்த நாளில் ஆவியானவர் வரும்பொழுது அந்த சரீர இச்சைகளெல்லாம் மேற்கொண்டு தூய பலியாய் நம்மளையே ஒரு ஆராதனையாய் வாசனையாய் தேவனுக்கு முன்பாக இந்த ஆவியானவர் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னைய சும்மா செய்யின்னு சொல்லிட்டு ஒதுங்குகிறவர் அல்ல. ஆவியானவர் என்ன செய்வார்? கைட் பண்ணுவார். ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார், சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவர் உணர்வை கொடுப்பார். ஆவியானவரை பெற்றுட்டு ஒரு நேரம் இங்கே வந்துட்டு நம்ம பலப்படுறோம் போகிறோம். ஆனால் அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது என் அந்தரங்க வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் எல்லைகளில் அவருக்கு கொஞ்சம் சொற்பட்டு நான் கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள அவர் அளவில்லாமல் அவருடைய பலத்தை நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபைகள் அந்த ஆவியானவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
இன்னைக்கு நம்மிடத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு உங்களை ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, என்னைய சுத்திகரிங்க. என்னுடைய உள்ளான மனுஷன்ல உம்முடைய ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவதற்கு என்னைய ஒப்பு கொடுக்கிறோம்பா, என்னை அர்ப்பணிக்கிறோம்பா. நீங்க சொல்ல 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 நான் சொல்றேன், நீங்க போகிறதுக்குள்ள என்ன வாஞ்சையோடு என்ன தாகத்தோடு, ஒருவேளை சரீர தேவைகளா இருக்கலாம், என்ன சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்க இந்த கடைசி ஜெபத்துல ஒப்பு கொடுக்க தேவ மகிமை, தேவ வல்லமை எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா சாத்தான் வச்சிருக்கிற தந்திரங்களையும் மேற்கொள்வதற்கு அளவில்லாமல் அவருடைய மகிமை வெளிப்பட போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே? மணி ஆயிட்டா? ஒப்பு கொடுக்க போகிறோம் தெய்வ சமூகத்தில். ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. தெய்வ சமூகம் இல்லாத ஊழியம் வேண்டாம். தெய்வ சமூகம் இல்லாமல் வாழ்க்கை வேண்டாம். தெய்வ சமூகம் இல்லாத குடும்பத்தில் ஒரு இது கூட நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்து வச்சிடக்கூடாது. உங்கள் சமூகம் போதும்ப்பா. உங்கள் சமூகத்தில் இருக்கிற அந்த பேரின்பத்தால் என்னை நிரப்புங்க. உங்கள் சமூகத்தில் இருக்கிற அந்த பலத்தினால என்னை நிரப்புங்க. உங்கள் சமூகம் என்னைய வாழ்நாள் முழுவதும் நடத்தட்டும். உங்கள் சமூகம் போதும். உங்கள் சமூகம் என்னைய நடத்துறத வருகிற நாட்களில் நான் பார்க்கணும்ப்பா. உங்கள் சமூகம் என்னை ஆளுகை செய்கிறத வர்ற நாட்களில் பார்க்கணும். ஆவியானவர் எனக்குள்ள அசைவாடுகிறத வருகிற நாட்களில் நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் சொல்கிறேன், ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புத்தி கெட்டாத அவர் செய்வார். அல்லேலூயா. தானியேலுக்கு சொன்னாரே, தானியேலின் தேவன் சொல்லி நிரூபிக்கிற அளவுக்கு அவனை பலப்படுத்தினாரே. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு அறிக்கைட்டாங்களே. இந்த நாட்களில் நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். உள்ளான மனிதன்ல வல்லமையாய் பலப்படுகிற குடும்பங்களாய், தேவ பிள்ளைகளாய், தேவ ஊழியர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எதுக்காக ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு, நடத்துறாரு, எதுக்காக தந்துள்ளப்பட்டிருக்கிறாருங்கிற நோக்கத்தை புரிஞ்சு கொஞ்சம் ஒரு சமூகத்தில் எடுத்து வச்சு, ஆண்டவரே இனி ஒப்பு கொடுக்குறப்பா. காலையில் அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு அப்படி எழுந்திரிச்சு, ஆண்டவரே அப்படி போய் பாருங்க. 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. உள்ளான மனுஷனில் அப்படி பக்கா ஆக்கிடுவேன். நைட்டும் அதே மாதிரி, அப்பா ஒரு மணி நேரம் பாருங்க. சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற பலன் வரும். புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் இருக்கும். எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியுது. சுகர் வந்தா எப்படி சாப்பாடு எடுக்கணும்னு எனக்கு தெரியுது. இந்த ஜூஸ் குடிச்சா எதுக்கு நல்லதுன்னு தெரியுது. யூடியூப்ல வரையா போட்டுட்டு இருக்கிறானுங்க. எப்படி நடந்தா என் உடம்பு குறையும், எப்படி பண்ண என் உடம்ப பேன்றதுக்கு நான் படுற பாடு. எவ்வளவு டைம் கொடுக்குறேன் ஐயா. உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன், எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன். எப்படி பாவம் உங்களை விட்டு வெளியே போக முடியும்? எப்படி அந்தகார வல்லமைகளை ஜெயிக்கிற பலன் உங்களுக்கு வரும்? தெரியுதுல்ல? சரீர ரீதியிலே ஒரு பலன் வேண்டுமானால் இப்படிலாம் உடற்பயிற்சி செய்யணும், இப்படிலாம் சாப்பிடணும், கோதுமையை மட்டும் எடுக்கணும், என்ன பலகாரத்தை தவிர்க்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியுதுல்ல? சாவ போகிற இந்த சரீரத்துக்கு, 70-80 வயசு தாங்கக்கூடாத அந்த சரீரத்துக்கு நான் எடுக்க வேண்டிய பிரயாசம் எப்படி இருக்கு? என் முகத்துல என்ன பவுடர் போட்டா நான் பளிச்சுன்னு இருப்பேன், எப்படி எந்தெந்த பவுடரை யூஸ் பண்ணா ஷைன் ஆகும், இதெல்லாம் எனக்கு தெரியுதுல்ல? என் உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கிறேன்? அதுதான் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் தேவ சமூகத்தில் உள்ள பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் தேவனுடைய வருகையில நம்ம ஆகாயத்தில் பறந்து போவதற்கு என்னையும் உங்களையும் தகுதி உள்ளவனாய் மாற்றும். அதான் சொல்றாரு, புறம்பான அலங்கரிப்பு பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன், அதுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறீங்களே, இதுக்கு 2 மணி நேரம் கொடுங்க. அவ்வளவுதான். சரீரத்தை பேணக்கூடாதுன்னு நான் பேசல, எதிரியும் கிடையாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இந்த ஆவியானவரோடு இசைந்து தேவ சமூகத்தில் நான் இருக்கும்போது தான் பிதாவின் ஆழங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் நடத்துவார்.
இந்த ஆவியானவரோடு இசைந்து வசனங்களை வாசிக்கும் போது நேசத்தின் உச்சிதங்களுக்குள்ள என்னை நடத்துவார். அதான் உள்ளான மனுஷன் ஆவியில பலப்பட புறம்பான மனுஷன் சாவா. நான் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய், தேவனுக்கு துதியாய், தேவனுக்கு மகிமையாய் என் சரீரம் ஆயிரும். ஹல்லேலூயா. அப்படி ஆகும் பொழுது தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல அவன் கிரியை செய்ய முடியாது. தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல அவனுடைய வல்லமை செயல்பட முடியாது. தேவ பிரசனத்தை சுமக்கிற என் சரீரத்துல என் மூலமா அனாயிண்டிங் வெளிப்படும். ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கிராம ஊழியங்கள் போவது அதிகமா, நாங்கள் மாசத்துல ஒரு 2 தடவை அப்படி போயிடுவோம். அப்படி போகும்போது இந்த டைம்ல ஒரு பட்டியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் போய் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு அஸ்ட்ராலஜர், சோசியம் பார்க்குறவன், அந்த தம்பி வயசு கம்மியாக தான் இருக்கணும், கல்யாணம்லாம் முடியல. அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் அங்கேருந்து வரும்போதே நான் சொல்லிடுவேன், நான் ஹரியோன்கா உங்களுக்குலாம் நான் ஜோசியம் சொல்லியிருக்கேன், இங்கே சொல்லியிருக்கேன்னாரு. நாங்கள் உள்ளே போய் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு உடனே திடீர்னு ஆவியான எனக்கு செயல்பட ஆரம்பித்தார். நீ பேசு அப்படின்னு சொன்னார். ஒவ்வொன்றும் அவர் சொல்கிற ஒரு பெரிய ஒரு மின்னல் இருக்குது. அந்த மின்னல்லேருந்து வர்ற வல்லமை தான் ஒரு தெய்வம், அதுலேருந்து நிறைய கிளையாக வருது, அது பல தெய்வம் அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டே இருந்தார். அப்படி நான் சொன்னேன், அந்த ஒரிஜினல் மின்னலை ஜீசஸ் தான் யா, அவர் இல்லாமல் எந்த வல்லமையும் கிரியை செய்ய முடியாது, அவர் தான் எல்லான்னு சொல்லிட்டு இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல ஒன்றுமே பேச முடியல. இன்னைக்கு தானியேலை போல நிரூபிக்கிற ஆட்கள் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்க உள்ள உடையிறதை நான் பார்க்குறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது எதிர்த்து ஒன்றுமே பேச முடியல. கடைசியில் ஆவியானவன் தலையில் கையை வை அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜோசியக்காரங்களாம் வீட்டுக்கு வர்றாங்க பிரதர், வந்தாலும் இங்கே ஏதோ ஒரு பெரிய வல்லம் இருக்குன்னு அறிக்கை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஜோசியர்களுக்கும் தலையில வச்சு அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ற அளவுக்கு ஆவியானவரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்கேயும் எங்கேயும் பதறிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட. அப்படி சொல்லி திரும்ப என்ன சொன்னேன், நான் அந்த ஜோசியர்கள்ட்ட கேட்டேன், என்ன கேட்டேன் தெரியுமா? எதுக்காக இப்படி ரோடு அலையிறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு தெரியும் இயேசுதான் மெய்யான தேவன் எங்களுக்கு தெரியும், ஆனா வயிற்று பழக்கத்துக்காக நாங்க இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அந்த பிரச்சனத்துல அவங்களால நிக்க முடியல. ஒரு 4 ஜோசியர் வெளியே வந்தான், அப்படி போய் நின்றுட்டு அந்நிய பாஷையில் பேசுவான். அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்பிரிட்டால கண்ட்ரோல் பண்ணுகிறது உண்மைதான். அந்த ஸ்பிரிட்டை ஒடுக்குகிறவர், அடக்குகிறவர் நம்முடைய தேவாதி தேவன், வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிற சந்ததி வேணையா. அந்த அஸ்ட்ராலஜர் தலையில கையை வைக்கும் போது ஆடுறார், அவர் முடியல. கையெடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமை எப்போ வெளிப்படும்? பரிசுத்த அலங்காரத்தோடு நான் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதுதான். பரிசுத்த அலங்காரம் இல்லாமல் தரிசிக்கவே முடியாது. உங்களை மட்டுமா சொல்லிட்டு இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஆவியானவரை கொடுத்திருக்காருல, அதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல. இவரை கொடுத்துட்டு தான் வாழுங்கன்னு சொல்றார். சும்மா நம்மளால வாழ முடியாது, அவருக்கு தெரியும். கொடுத்துட்டு அளவில்லாமல் சம்பூர்ணமா ஆவியானவரை நசனாக்கிய இயேசுக்கு கொடுத்த அதே ஆவியானவரை எனக்குள்ள ஊற்றி இருக்கிறார். அவருக்குள்ள நான் இசைந்து ஒப்பு கொடுத்துட்டேன்னா எனக்கும் ஆசீர்வாதம், என் சந்ததிக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், என் தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த நாள் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவரே உங்க பிரசன்னம் போதுன்னு சொல்லுங்க. தயவு செய்து அங்கிட்டு போகக்கூடாது, எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. தேவ பிரசன்னுக்கு உங்களை உட்பட்டு கண்களை மூடி நாங்கள் எல்லாம் ஊழியர்கள் எல்லாம் ஒருமனப்படுகிறோம். நீங்களும் ஒரு மனதோடு ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவர்கிட்ட முதலாவது கேளுங்க, நீ கழுவுங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே இன்னும் ஒரு படி உமக்குள்ள எழும்புவதற்கு என்ன தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க பாப், வாயை திறந்து நல்லா வாயை திறந்து அறிக்கைடுங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். உங்க பிரச்சனை இல்லாம ஒரு அடி நான் எடுத்து வைக்க கூட. பழைய ஏற்பாடு நாட்கள்ல மோசேக்கே அவ்வளவு தூரம் உங்க பிரச்சனை இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அறிவு இருந்துச்சப்பா.
இந்த புதிய நாட்கள்ல ஆவியானவரை அளவில்லாமல் மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றிருக்கிறீங்களே. தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக, சாட்சியாய் நிற்பதற்காக, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல பவுல் மூலமா, பேதுரு மூலமா வெளிப்படுத்தின அதே மகிமை, அதே வல்லமை எங்க மூலமா தேசங்கள் பார்க்கணும்னு சொல்லி எங்களை நிரப்பி இருக்கிறீங்களே. இந்த நாட்கள்ல எங்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒப்புக்கொடு. சரீரத்தில் ஒப்புக்கொடு. பாவத்தை அறிக்கையிடு. ஒப்புக்கொடுக்கிற இந்த வேளையில ஒரு மகிமை உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொடுக்க தேவ பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போகிற ஓ டகா தட ரகா யாஸ் 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 ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீ அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் சுயம் சாம்பலாகட்டும் ஐயா, என் மாம்ச இச்சைகள் சாகட்டும். ஒப்புக்கொடுக்கிறேன். சொல்ல இந்த நாள்ல இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஊழியத்தை இந்த செய்திக்கு ஒப்பு கொடுக்கும் போது ராஜாக்கள் தேடி வருகிற ஊழியமா மாத்த வல்லமை உள்ளவ இந்த செய்திக்கு ஒப்பு கொடுக்கணும். யெகோவா ஈரே, தேவ பிரசன்னத்தை மட்டும் தேடுங்க, தேவ சமூகத்தை தேடுங்க, நித்தமும் அவர் வல்லமையை தேடுங்க. அது போதும். ராஜாக்கள் தேடி வருவார்கள். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளான மனிதன்ல தேவ மகிமை ஊற்றப்படுகிறதற்காக நன்றி அப்பா. நற்சீர் உண்டாக செய்வேன். யாக்கோபின் சிறு பூச்சியே, பயப்படாதே. உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் இயந்திரமாக்கிட்டு இருக்கிற ஒப்புக்கொடு. ஆதியில் இருந்த ஒரு அன்பு புதுப்பிக்கப்படுவதாக. ஓ ரகதரவா. Yes Lord. Yes Lord. ஒரு உன்னத வல்லமை ஊற்றப்படுகிறதற்காக நன்றி அப்பா. ஓ தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Yes Lord. சூழ்நிலையை ஜெயிக்க வைக்கிற தேவ அபிஷேகம், பாவத்தை ஜெயிக்க வைக்கிற தேவ பிரசன்னம். ஓ ஜீசஸ், அனுதினமும் இவங்க அனுபவிக்கிற அளவுக்கு ஒரு மகிமை ஊற்றப்படுவதாக. உள்ளான மனிதன் ஒரு பலன் உண்டாவதாக. Yes Lord. எல்லா பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக எதிரிட்டு வருகிற வல்லமைகள் செயலக்கப்படுகிறது. பலவீனங்கள் செயலக்கப்படுகிறது. ஓ போராடுகிற மனிதர்கள் தேடியும் காணாதபடிக்கு ஒரு அக்கினி விழுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் மகளே, நெடுநாள் நீ தூரமா இருக்க மகளே. உன்கிட்டதான் ஆண்டவர் பேசுறாரு மகளே. என் மகளே, உன்கிட்டதான் ஆண்டவர் பேசுறார். உனக்கு கொடுத்தாலே வாக்குத்தத்தம், என் பார்வைக்கு நீ அருமையானபடினா நீ கணம் பெற்றாய்னு சொன்னாரே, அவர் தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு மகளே. உன் சிற்றின்பத்தை விட்டு வெளியே வா. உன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதால வேற எதை உன்கிட்ட ஆண்டவர் கேட்கிற? ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற இந்த வேளையில தேவ வல்லமை அளவில்லாமல் எங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா.
எஸ்ராவை போல ஒரு சிலர் அந்த இடத்துல பயன்படுத்த விரும்புறீங்க. எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்தது போல வாலிப தம்பி உன்னை ஒரு எஸ்ராவா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஓ, உன் வாயில வார்த்தைகளை வைக்கோ. ரகா தடா சேகா ரகா தந்துனா ரகா ஷேரியா கதரா. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக பெற்றுக பெற்றுக. ரிசீவா 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 ரகா தரோ ரகா தடா சந்துடா பௌடா போஷியா தடரா. யாசா மின்னல போல சாத்தான் விழுகிறதற்காக நன்றி அப்பா. அவன் வச்ச திட்டங்கள், அவன் வச்ச தந்திரங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், யாசா ஊழியத்துக்கு விரோதமாய், யாசா யாசா பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய், யாசா திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய் தடைகள் தடைகள் விலகுறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ரக தனா மசியா தரா. விடாதீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வோம், உம்மாலே மதில தாண்டுவோம். ஆமாண்டோரி ரதனா ரதனா சேன ரகா रगदन में हो रदनों से ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேர் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அகற்றிடும், விடுதலை பெருவில காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவில காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காக நம் மத்தியில் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னா அதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் ஒவ்வொருவர்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. வெறும் துதியினால் மட்டும் இல்லை, நம்மையே ஜீவவழியாக எப்படி அர்ப்பணிக்கணும், உள்ளான மனுஷன்ல எப்படி பலப்படணும், ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க.
அந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கீழ்ப்படியும்படியாக நம்ம அந்த வார்த்தையை பிசாசானவன் பெருக்கி எடுத்துப்பட முடியாதபடிக்கு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது காணப்படும் ஆண்டவர். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்களேன். கேட்ட வார்த்தையை அப்படியே நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக, இந்த வார்த்தை ஏதோ நம்ம கேட்டோம், 1000 பிரசங்கங்களை கேட்கிறோம், அதில் ஒரு வார்த்தையாக இல்லை. ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரிடத்திலும், எங்களிடத்திலும் உங்களிடத்திலும் ஆண்டவர் பேசி இருக்கிறாங்க. ஆண்டவரே எங்கள் அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் என்கிட்ட பேசியிருக்கீங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுகிறதற்கு, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் வருகிறதற்கு, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட நீங்க வருகிறதற்கு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் வருகிறதற்கு, ஆண்டவரே அது ஒண்ணு வந்தா போதுமே ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறிடுமே ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே நான் என்னை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோமே ஆண்டவரே, அதற்கு நான் என்னை உள்ளான மனுஷன்ல ஆண்டவரே நான் பலப்படணுமே ஆண்டவரே. ஆண்டவரே அதற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அதற்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஆதியில இருந்த அந்த நிலைமைக்கு நான் மறுபடியும் திரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் மட்டும் ஒவ்வொருவர்ட்டையும் பேசி இருக்கிறாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சிறு பிள்ளையை போல ஆண்டவரே, ஆண்டவரே சின்ன பிள்ளைகிட்ட பேசி புரிய வைக்கிறது போல ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு பேசியிருக்கீங்கப்பா. இதை விட எங்களுக்கு என்ன பாக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே மோசையை போல சுதந்திரிக்க எங்கள் வாழ்க்கையில் அனுக்கிரகம் செஞ்சிருங்கப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு கொண்டு ஆண்டவர் அண்ணனை கொண்டு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு, 1000 லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளை நின்று புதன்கிழமை